ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா குருமா சட்னி எல்லாம் செஞ்சு போர் அடிச்சிருச்சா உங்களுக்கு? வாங்க இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக சப்பாத்தி கார்லிக் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு நம்மளுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லைங்க, ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி கார்லிக் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம சப்பாத்தி கார்லிக் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 6 சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தாலும் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் கட் பண்ணிங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணல ஈவனாக ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணுங்கிற ஷேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருக்கிற சப்பாத்தியெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஷேஃபில் இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம். அதில் பாருங்கள், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நான் எடுத்துருக்குறேங்க. நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை ஆக வரைக்கும் விட்டுருலாங்க. உருளைக்கிழங்குல அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதே கடாயில் கொஞ்சம் ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், பூண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 10-15 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறோம். நல்ல எண்ணெயில் உங்களுக்கு பூண்டு வாசனை வர வரைக்கும் ஃப்ரை ஆக விட்ருணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லாவே பொரிச்சு விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருணுங்க. ஸோ நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்லங்க உருளைக்கிழங்கு, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டாக கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் எடுத்துருக்குறேங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி சப்பாத்தியில் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் எடுத்துருக்குறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க. நீங்கள் ட்ரையாக நல்லா உங்களுக்கு ஃப்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெட்டி வச்ச சப்பாத்தி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே ஈவனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி கார்லிக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நல்லா கமகமன் வாசனையோட நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு சப்பாத்தி கார்லிக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரையாக நல்லா ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக கொஞ்சம் சொதன்னு இருக்கணும், சாப்பிட்றதுக்கு கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக நாம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க.
சாம்பார் சட்னி ரெடி பண்ணதை விட இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.